வெல்கம் டு மை சேனல். ரைஸில் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பாலக்கீரை கூட்டு ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா அலசிட்டு ஒவ்வொரு இலையாக எடுத்து வச்சுருக்கேன். பாலக்கீரை கட்டில் அதோட வேர் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு ஜஸ்ட் அந்த லீவ்ஸ் மட்டும் வேணுன்றதுனால அதில் இருக்கிற சின்ன ஸ்டெம்மையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 to 4 டைம்ஸ் மண் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா கீரை அலசி எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி தான். லீவ்ஸ் நல்லா பெருசாக இருக்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெம்ஸ் எல்லாம் குயிக்காக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு கீரைக்கு நான் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீரை நல்லா சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணிவிட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா பருப்போடு சேர்த்து சமைக்கணும். பருப்போடு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நடுவில் இருக்க அந்த ஒயிட் போர்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் இதையுமே சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாதி பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்கிறதுக்கு, ரிமைனிங் பீஸ் கீரோடு சேர்த்து வதக்கிறதுக்கு. 2 கையளவு பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு தண்ணியில் நல்லா அலசிட்டு 2 கப் தண்ணி சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 5 வெள்ளைப்பூடு நல்லா பெரிய பூடு எடுத்திருக்கேன். தோலெல்லாம் எடுக்காமல் நல்லா அலசிட்டு அதையும் சின்ன உருளை போட்டு தட்டி எடுத்துக்க போகிறேன். பூண்டு நல்லா மசிஞ்சு வெந்திருக்கும். ஸோ நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ தண்ணியெல்லாம் வராது, டேஸ்ட்மே நல்லாயிருக்கும். ஸோ கட் பண்ண தக்காளி, பாதி வெங்காயம் பருப்போடு சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிறது கீரையோடு சேர்த்து வதக்கிறதுக்கு வச்சுருக்கேன். பருப்புக்கு தனியாக உப்பு சேர்க்கல, மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்து அது லைட் ப்ரௌன் கலர் வர்றப்போ கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிக்கிற டைமில் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். அஞ்சு வரமிளகா ரஃபாக கையில் கிள்ளி சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த அந்த பாதி வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது ரொம்ப சிம்பிள் நார்மல் ரெசிபி, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே ரெசிப்பியை நான் மிளகு தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரையில் எப்பயுமே செய்வேன். ஸோ பாலக்கீரை இதில் செஞ்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. வெங்காயம் வதங்கிருச்சு. கட் பண்ண பாலக்கீரையோடு சேர்த்துக்கிறேன். ஸோ பாலக்கீரையோட தண்ணி சத்து கம்மியாகிற வரைக்கும் சிம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கணும். கீரையில் இருக்கிற நீர் சத்து கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இதே ஸ்டேஜில் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து பாலக் பொரியலாகவும் சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பாலக்கீரை வதக்கிற டைம்லேயே நான் பருப்பு வேக வச்சுருந்தேன். இப்போ அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. பருப்பு நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். நம்ம முழுசாக இருந்தாலுமே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா அது ஈவனாக சாஃப்ட் ஆகிடும். இல்லை நம்ம பாயில் பண்ணுறப்பயே நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துடும். நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பருப்பு இந்த விசில் வரைக்கும் வச்சா நல்லா குக் ஆகுன்ற கணக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி குக் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். வதக்கின கீரையும் இதோட சேர்த்துக்கிறேன். பருப்பு கீரையோட 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். ஸோ நான் ஒரு மீடியம் திக்னஸ் வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு சிம் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கீழே அடிப்பிடிச்சிரும். ஸோ ஸ்லோ குக்கிங் பண்ணாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
ஸோ கீரை பருப்பெல்லாம் சேர்ந்து வந்து பருப்பு வந்து ஒரு லேயர் மேலே ஃபார்ம் ஆகும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாலக் பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து சுட ஒயிட் ரைஸில் நெய், நல்லெண்ணெய் இல்லை ப்ளெயினாக கூட போட்டு சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பருப்பு கீரை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ஊறுகாய், ஏதாவது காரமாக ஃப்ரை, அப்பளம். நான்வெஜிடேரியன் இருந்தால் எக் பொடி மாஸ் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.